2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவும் கட்சியில் அமைப்பு ரீதியாக சீரமைப்புகளை மேற்கொள்ளவும் 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை திமுக அறிவித்துள்ள நிலையில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது எந்தெந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள், அதாவது கே.என். நேரு, ஏவா வேலு, பொன்முடி மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுல திமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருப்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 2 விஷயங்கள் குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 2026 சட்டமன்ற தேர்தல். அதற்கு அடுத்தபடியாக திமுகவில் அமைப்பு ரீதியாக கட்சியில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு திமுக முடிவு செய்திருக்கிறது. எனவே இந்த 2 விஷயங்கள் குறித்து தான் திமுக தலைவர் இப்போது ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல ஏற்கனவே சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் 40 தொகுதிகளிலும் வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த குழு நேற்று அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தியிருந்தது. இந்த சூழல்ல ஒருங்கிணைப்பு குழு நடத்திய ஆலோசனையின் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டது என்பது குறித்த ஒரு ஆலோசனையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்கான வியூகத்தை இப்போதே வகுக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழுவுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அந்த சூழல்ல தான் இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் அதே போல மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. எனவே கட்சி ரீதியாக செய்ய வேண்டிய சீரமைப்பு பணிகள் குறித்தும் முக்கியமான நிர்வாகிகளோடு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் இப்போது ஒரு ஆலோசனை ஒன்றை நடத்தி வருகிறார். இப்போ இந்த ஆலோசனையின் முடிவில் அந்த அமைப்பு ரீதியான அந்த சீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் முன்னிறுத்தப்படக்கூடிய சூழல்ல அது தொடர்பான தகவல்களோ முக்கிய முடிவுகளோ எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா ரமேஷ்? அது பற்றிய விவரங்கள் உண்டா? அதாவது அமைப்பு ரீதியான சீரமைப்பு பொறுத்த வரைக்கும் உடனடியாக இருக்காது. அதற்கு இன்னும் ஒரு மாத காலத்துக்கு மேல ஆகும் என்பதுதான் திமுக வட்டாரத்தில் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, கே.என். நேரு உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல மாவட்ட செயலாளர்களையும் நேரில் அழைத்து விசாரணை மேற்கொள்ள ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. அவ்வாறு கட்சி நிர்வாகிகளும் அதே போல மாவட்ட செயலாளர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுத்து கட்சியில என்ன மாதிரியான சீரமைப்புகளை கொண்டு வரலாம் என்று திமுக தலைவருக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு பரிந்துரைக்கும். எனவே இந்த வரக்கூடிய நாட்கள்ல திமுகவில் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பணி என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பணி எவ்வாறு இருக்க வேண்டும், கட்சி நிர்வாகிகளிடம் சந்திக்கும் போது என்ன மாதிரியான கேள்விகளை எல்லாம் முன்வைக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு ஆலோசனையை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது வழங்கி வருகிறார். மாற்றம் என்பது உடனடியாக இருக்காது. கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு அந்த ஒரு மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக செயல்படாத நிர்வாகிகளை மாற்றுவதற்கும் திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. முதலமைச்சரும் அதற்கான ஒரு தகவலை சொல்லியிருந்தார். சரியாக செயல்படாத நிர்வாகிகளை மாற்றுவதற்கு திமுக தலைமை தயங்காது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்த சூழல்ல நிர்வாகிகளுடைய மாற்றம், அதே போல புதியவர்களுக்கு பொறுப்பு வழங்குவது உள்ளிட்ட இந்த தேர்தல் பணிகளுக்கான ஒரு ஆலோசனை தான் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் இப்போது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.